ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மீட்பரின் காவியம் பாகம் 202 பார்வையற்றோர் பரிசேயரே நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 35 முதல் 41 வரை. நிகழ்ச்சிக்கு போகலாம். இயேசு மீண்டும் எருசலேமிற்கு சென்றார். அவரை கண்டவர்களில் ஒருவர் அடுத்தவரிடம், அவர் நிஜமாகவே அவர்களை வெளிப்படையாக எதிர்த்து நிற்க விரும்புகிறார், எவ்வளவு முட்டாள் இவர் என்றார். மற்றொருவர் அங்கு நின்றவர்களிடம், எவ்வளவு பரிசுத்தமான மனிதர் இவர். இன்னும் பலவாறும் தனிப்பட்ட உணர்வுகளின்படி மக்கள் பேசிக் கொண்டனர். இயேசு கோவிலிற்கு வெளியே ஓபேலுக்கு செல்லும் தெருவை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது, நறுமணம் வீசும் ஆப்பிள்கள் நிறைந்த கூடைகளை சுமந்தபடி போய்கொண்டிருந்த சிதோனியாவை அடையாளம் கண்டு அவனை பெயர் சொல்லி அழைத்தார். சிதோனியா இயேசு யார் என்று தெரியாததால் அவரை கேள்வியோடு பார்த்து கொண்டு நெருங்கி சென்று, என் எஜமானர் இவற்றை ஏற்கனவே விற்றுவிட்டார். ஆனால் உமக்கு ஆப்பிள் தேவை என்றால் அவரிடம் இன்னும் அதிகமாக இருக்கிறது. நீர் நிறைய பழங்கள் வாங்குவீர் என்றால் அவர் நல்ல தள்ளுபடி விலைக்கு அவற்றை தருவார் என்றான். இயேசு சிதோனியாவை பார்த்து, ஆப்பிள் வாங்குவதற்காக நான் உன்னை அழைக்கவில்லை, மாறாக உன்னை பாராட்டவும் உன்னிடம் கருணை உள்ளவராய் இருந்திருக்கிற மகா உன்னத கடவுளை வாழ்த்தி ஸ்துதிக்கும்படியாகவும் தான் உன்னை அழைத்தேன் என்றார். சிதோனியா இயேசுவை பார்த்து, ஆமாம், என்னால் பார்க்க முடிகிற ஒளிக்காகவும் கடைசியாக என் தந்தைக்கும் தாய்க்கும் உதவியாக என்னால் செய்ய முடிகிற வேலைக்காகவும் நான் தொடர்ந்து அவரை ஸ்துதித்து வருகிறேன். ஒரு நல்ல எஜமானரை நான் கண்டுபிடித்தேன். அவர் ஓர் எபிரேயர் இல்லை, ஆனாலும் அவர் நல்லவர். எபிரேயர்கள் என்னை விரும்பவில்லை, ஏனென்றால் நான் ஜெபக்கூடத்தில் இருந்து புறம்பே தள்ளப்பட்டிருக்கிறேன் என்றார். இயேசு சிதோனியாவை பார்த்து, அவர்கள் உன்னை தள்ளிவிட்டார்களா? ஏன், நீ என்ன செய்து விட்டாய் என்று கேட்டார். சிதோனியா இயேசுவை பார்த்து, நானா? ஒன்றுமில்லை, என்னால் உமக்கு உறுதியாக சொல்ல முடியும். ஆண்டவரே அதை செய்தார். ஒரு ஓய்வு நாளன்று மெசியா என்று சொல்லப்படுகிற அந்த மனிதரை நான் சந்திக்கும்படி அவர் செய்தார். நீரே பார்ப்பது போல அவர் என்னை குணமாக்கினார். அதனால்தான் அவர்கள் என்னை வெளியே துரத்தி விட்டார்கள் என்றான். இயேசு சிதோனியாவை பரிசோதிக்கும் விதமாக, அப்படியானால் உன்னை குணமாக்கியவர் உனக்கு ஒரு முழுமையான நன்மையை செய்யவில்லை என்றார். சிதோனியா இயேசுவை பார்த்து, அப்படி சொல்ல வேண்டாம் மனிதரே, நீர் தெய்வ தூஷணம் சொல்கிறீர். எல்லாவற்றிற்கும் முதலில் கடவுள் என்னை நேசிக்கிறார் என்று அவர் எனக்கு காட்டினார். அதன் பின் நான் பார்வை பெறும்படி அவர் செய்தார். உமக்கு எப்போதுமே கண் பார்வை இருந்து வருகிறது என்பதால் பார்ப்பது என்றால் என்ன என்பது உமக்கு தெரியாது. ஆனாலும் ஒருபோதும் எதையும் பார்த்திராத ஒருவன், அது கண் பார்வையோடு ஒருவன் கொண்டிருக்கிற சகல காரியங்களுமாக இருக்கிறது. நான் உமக்கு சொல்கிறேன், அதோ அங்கே சிலோவாம் குளத்தருகில் நான் பார்வையடைந்த போது சிரித்தேன், அழுதேன். மகிழ்ச்சியினால் என் நிர்பாக்கியத்தில் ஒருபோதும் அழுதிராத அளவுக்கு நான் அழுதேன். ஏனென்றால் அது எவ்வளவு மேலானது. மகா உன்னதர் எவ்வளவு நல்லவர் என்பதை அப்போது புரிந்து கொண்டேன். இப்போது என் வாழ்வுக்கானதை என்னால் சம்பாதிக்க முடிகிறது, அதுவும் ஒரு கண்ணியமான வேலையை கொண்டு. அதன் பிறகு
எல்லாவற்றிற்கும் மேலாக நான் பெற்றுக்கொண்ட புதுமை எனக்கு அருளும் என்று நம்புவது இதுதான். மெசையா என்று சொல்லப்படுகிற அந்த மனிதரையும் அவருடைய அந்த சீடனையும் சந்திக்க முடியும் என்று நம்புகிறேன் என்றான். இயேசு சிதோனியாவை பார்த்து, அவரை சந்தித்தால் நீ என்ன செய்வாய் என்று கேட்டார். சிதோனியா இயேசுவை பார்த்து, நான் அவரை வாழ்த்தி ஸ்துதிக்க விரும்புவேன், அவரையும் அவருடைய சீடனையும். மேலும் நிஜமாகவே கடவுளிடமிருந்து வந்தவராகவே இருக்கக்கூடிய அந்த போதகரிடம் அவருடைய ஊழியனாக என்னை ஏற்றுக்கொள்ளும்படி கேட்க ஆசிக்கிறேன் என்றான். இயேசு சிதோனியாவை பார்த்து, என்ன, அவர் நிமித்தம் நீ சபிக்கப்பட்டிருக்கிறாய், ஒரு வேலையை கண்டுபிடிக்க கஷ்டப்பட்டிருக்கிறாய், இனியும் கூட நீ கடுமையாக தண்டிக்கப்படலாம். அப்படியும் அவருக்கு ஊழியம் செய்ய நீ விரும்புகிறாயா? உன்னை குணப்படுத்தியவரை பின் செல்கிற சகலரும் கலாபனைக்கு உள்ளாகிறார்கள் என்று உனக்கு தெரியாதா என்று கேட்டார். சிதோனியா இயேசுவை பார்த்து, ஆம், எனக்கு தெரியும், ஆனாலும் அவர் இறைமகனாய் இருக்கிறார், அப்படித்தான் எங்கள் மத்தியில் சொல்லப்படுகிறது. அவன் கோவிலை சுட்டிக்காட்டி, அங்கே மேலே இருப்பவர்கள் நாங்கள் அப்படி சொல்வதை விரும்பாவிட்டாலும் கூட அவருக்கு ஊழியம் செய்யும்படி சகலத்தையும் விட்டுவிடுவது தகுதியானது அல்லவா என்றான். இயேசு சிதோனியாவை பார்த்து, அப்படியானால் நீ இறைமகனிலும் பாலஸ்தீனத்தில் அவருடைய பிரசன்னத்திலும் விசுவாசம் கொள்கிறாயா என்று கேட்டார். சிதோனியா இயேசுவை பார்த்து, நான் அதை விசுவசிக்கிறேன், ஆனாலும் என் அறிவை கொண்டு மட்டுமின்றி என் முழு சுயத்தோடும் நான் அவரை விசுவசிக்கும்படியாக அவரை நான் சந்திக்க விரும்புகிறேன். அவர் யார், எங்கே இருக்கிறார் என்று உமக்கு தெரியும் என்றால் நான் அவரிடம் சென்று அவரை பார்த்து அவரில் முழுமையாக விசுவாசம் கொண்டு அவரை சேவிக்கும்படி எனக்கு சொல்லும் என்றான். இயேசு சிதோனியாவை பார்த்து, நீ ஏற்கனவே அவரை பார்த்து விட்டாய், அவரிடம் போக வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. இப்போது நீ பார்த்து கொண்டிருப்பவரும் உன்னோடு பேசிக் கொண்டிருப்பவருமே இறைமகனாய் இருக்கிறார் என்று சொல்லி ஒரு மிக குறுகிய நேரத்திற்கு மறுரூபம் ஆனார். சிதோனியா ஒரு மின்னல் வெட்டு போல இயேசுவின் மாட்சியை கண்டபோது முகம் புழுதியில் படிய சாஷ்டாங்கமாக தரையில் விழுந்து ஆராதித்தான். ஆராதித்தபடி, நான் விசுவசிக்கிறேன் ஆண்டவரே, என் கடவுளே என்றான். இயேசு சிதோனியாவை பார்த்து, எழுந்திரு, ஒளியையும் கடவுளை பற்றிய அறிவையும் கொண்டு வருவதற்காகவும் மனிதரை பரிசோதித்து அவர்களை நடுத்தீர்க்கும்படியாகவும் நான் உலகத்திற்குள் வந்தேன். என்னுடைய நேரம் என் விருப்ப தெரிவினுடையவும் தெய்வ திருவுள பற்றுதலினுடையவும் தேர்ந்தெடுத்தலுடையவும் நேரமாக இருக்கிறது. இருதயத்திலும் தங்கள் கருத்திலும் பரிசுத்தம் உள்ளவர்களுக்காகவும் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ளவர்களுக்காகவும் நீதியையும் இரக்கத்தையும் சமாதானத்தையும் நேசிக்கிறவர்களுக்காகவும் அழுகிறவர்களுக்காகவும் பல வகையான செல்வங்களுக்கு உண்மையான மதிப்பை தரவும் இவ்வுலக செல்வங்களை மறுத்து ஞான செல்வங்களை தேர்ந்து கொள்ள அறிந்திருக்கிறவர்களுக்காகவும் நான் வந்திருக்கிறேன். அவர்களுடைய ஆத்துமங்கள் எதற்காக ஏங்குகின்றனவோ அதை அவை கண்டடையும்படியாகவும் பார்வையற்றவர்கள் பார்க்கும்படியாகவும். ஏனென்றால் மனிதர்கள் ஒளியை, அதாவது கடவுளை பற்றிய அறிவை தடுக்கும்படி பருமனான சுவர்களை கட்டிக்கொண்டார்கள். பார்வை உள்ளவர்களாக தங்களை கருதி கொள்பவர்கள் பார்வையற்றவராகும்படியாகவுமே நான் வந்திருக்கிறேன் என்றார். பரிசேயர்கள் அப்போதுதான் அங்கு வந்தனர். அவர்கள் இயேசுவிடம், அப்படியானால்
மனிதர்களில் பெரும் பகுதியினரை நீர் வெறுக்கிறீர். ஆகவே சொல்லிக் கொள்ளும் அளவுக்கு நீர் நல்லவர் இல்லை. அப்படி இருந்திருந்தீர் என்றால் எல்லோராலும் பார்க்க முடிய வேண்டும் என்றும் பார்வை உள்ளவர்கள் பார்வையற்றவராய் ஆக வேண்டும் என்றும் நீர் விரும்பியிருக்க மாட்டீர் என்றார்கள். இயேசு திரும்பி அவர்களை பார்த்து, தற்சமயம் சத்தியத்திற்கு எதிராக போராடி கொண்டிருப்பவர்கள் பார்வை அற்று போக வேண்டும் என்று விரும்புகிறவர் நான் அல்ல. அவர்களே காணாதபடி தங்கள் கண்களுக்கு முன்பாக கற்பாலங்களை உயர்த்துகிறார்கள். தங்கள் சொந்த சுயாதீன சித்தத்தை கொண்டு அவர்கள் பார்வை அற்றவர்கள் ஆகிறார்கள். இந்த பிரிவு நிகழ வேண்டும் என்பதற்காகவும் ஒளியின் மக்களும் இருளின் மக்களும், அதாவது காண விரும்புகிறவர்களும் பார்வை அற்று போக விரும்புகிறவர்களும் நிஜமாகவே அறியப்பட்டிருக்கும் படியாகவுமே பிதா என்னை அனுப்பினார் என்றார். பரிசேயர்கள் இயேசுவை பார்த்து, நாங்களும் இந்த பார்வையற்ற கூட்டத்தை சேர்ந்தவர்கள் தானா என்று கேட்டார்கள். இயேசு பரிசேயர்களை பார்த்து, நீங்கள் பார்வை அற்றவர்களாயிருந்து பார்வை பெற முயற்சிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் குற்றம் உள்ளவர்களாக இருந்திருக்க மாட்டீர்கள். ஆனால் நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்லிவிட்டு அதன்பின் பார்க்க விரும்பாதவர்களாய் இருப்பதினாலேயே நீங்கள் பாவம் கட்டிக்கொள்கிறீர்கள். நீங்கள் பார்வை அற்றவர்களாய் இருந்தும் பார்வை பெற முயலாததால் உங்கள் பாவம் நிலைத்திருக்கிறது என்றார். அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் 202 பார்வையற்றோர் பரிசேயரே நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.